இந்த செல்வியும் செல்வியோட அல்லக்கைகளும் இப்போ இருக்கிற பள்ளித்துறை கல்வி அமைச்சர் அவருடைய பழைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு என்னமோ ஸ்ரீமதி கேஸ் அவரே கையில் எடுத்து நடத்துவார்ன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் அவர் முன்னாள் யூடியூப்பில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ரீமதி கேஸை பேசியிருக்காங்க. அந்த டைமில் ஸ்ரீமதி கேஸில் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற சேனல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வியூஸ் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, காசு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. ஸ்ரீமதி கேஸெல்லாம் பேசி வேறு கேஸெல்லாம் பேசி அவர் யூடியூபராக இருந்தபோது கோடிக்கணக்கில் அவர் வீடு கூட வாங்கிட்டார். அவர் ஒய்ஃபோடு அந்த வீடு வாங்கின கதையெல்லாம் கூட அவர் ஸ்டோரியாக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீமதி கேஸ் அவர் பேசுனதுக்கு காரணம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தான். எல்லாருமே அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் உண்மைக்காகவா பேசிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் எது உண்மை எது பொய்னே தெரியாமல் எதையாவது வளர வேண்டியது. எதை பற்றி பேசினா யாருக்கு சப்போர்ட் பண்ணால் வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் இவங்க பேசுகிறாங்க. ஸோ எல்லோரும் வியூஸ்க்காக தான் பேசுகிறது. ஸோ வியூஸ்லாம் நிறைய வர சேனல்ஸ்லாம் உண்மை பேசுது அப்படின்லாம் உண்மை கிடையாது. ஸோ இதை ஸ்ரீமதி கேஸை இவர் தன்னுடைய சேனலுக்கு வியூஸ் வரணும், தன்னுடைய சேனலுக்கு காசு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி யூடியூபராக தான் இருந்திருக்காரு. இப்போ தான் அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதை வச்சுக்கிட்டு இந்த செல்வி அல்லக்கைகள் பண்ணுற லூட்டி இருக்கே. முதல் விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்களே அவரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டுருக்காரு. அப்போது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிற ஒரு மனுஷனுக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே குண்டாஸ்லாம் போய் ரவுடிகள்லாம் போய் ஒரு 1000 பேர் உள்ளே நுழைஞ்சா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு இருக்குது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அந்த ஸ்கூல் ஓனர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ஸ்கூல் பக்கமே போக முடியாது. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு அதோட கஷ்டம் என்ன, அதோட வலி என்னன்னு தெரியும். ஸோ ஈவன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அவரே ஒரு ஸ்கூல் நடத்துறதுனால மேபி ஸ்ரீமதி கேஸ் பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்கிட்டயே ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ அவருடைய ஸ்கூல்லேயே இதே மாதிரி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னா யாரோ ஒரு குரூப் ஒரு 1000 பேர் அந்த ஸ்கூலை அடித்து நொறுக்குறாங்க அப்படின்னா அதோட வலி என்னன்னு அவருக்கு தெரியும், எல்லா ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்களுக்கும் தெரியும். அதனால் இப்போது இவங்க என்ன பண்ணிச்சுங்க அப்படின்னா, இந்த குரூப்பு விஜயை பற்றி கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் அசிங்கமாக பேசி அவரை கேவலமாக பேசிவிட்டு விஜய் அவர்கள் அந்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சுங்க இதுங்களாம். ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்காங்களாம். திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, டிவிக்கு இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும், ஸ்ரீமதி அந்த டைமில் எந்த டைமில் இறந்துருந்தாலும் சரி, இது ஒரு தற்கொலை கேஸ். இது ஒருவேளை கொலையாகவே இருந்தால் கூட எந்த அரசு தமிழக அரசாக இருக்குதோ அந்த அரசுனால தன்னிச்சையாக எதுவுமே செயல்பட முடியாது. ஏன்னா இது கோர்ட்டில் இருக்க கேஸு. இப்போ செல்வி அவர்கள் எதையாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீதிபதி கிட்ட தான் போய் கேட்கணுமே ஒழிய முதலமைச்சர் விஜய்கிட்டேயோ இல்லாட்டி கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்டயோ கேட்கறது தான் காமெடி. இவங்களாம் என்ன செய்ய முடியும்? இவங்கெல்லாம் தமிழக அரசை நடத்துவாங்களா, இல்லை ஸ்ரீமதி கேஸை விசாரிச்சுட்டு இருப்பாங்களா? அந்த பொண்ணு கைப்பட லெட்டர் எழுதிட்டு போயிருக்கு. அதோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியாச்சு. ஸ்ரீமதி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே ஸ்ரீமதி செல்வியை பற்றி சொல்லி வச்சுருக்கா. ஸோ இது எல்லாமே சார்ஜ் ஷீட்டில் பதிவாயிருக்கு. நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, எதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க நீதிபதி. அந்த டீச்சர்ஸ் விஷயத்தில் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்டாங்களே ஒழிய வேறு எதுவும் கேட்கல. அவங்க இந்த அம்மா ரொம்ப நாள் கழித்து அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறேன்னு ஏதோ பண்ணாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ரீமதி கேஸ் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கு மேலே பண்ணணுன்னா அப்பீல் தான் பண்ணணும். அவங்க சுப்ரீம் கோர்ட் இல்லை யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போனால் கூட, எங்கே போனாலும் சரி, யார் காலில் விழுந்தாலும் சரி, இந்த கேஸில் செல்வி அவர்களுக்கு சாதகமாக எந்த தீர்ப்பும் வரப்போவதில்லை. ஏன்னா இந்த அம்மா அந்த பொண்ணு சாகிறதுக்கும் இந்த அம்மா தான் காரணம், ஸ்கூலில் அடித்து நொறுக்கினதுக்கும் இந்த அம்மா தான் காரணம். செல்வி அவர்கள் அந்த பொண்ணையும் சாகடிச்சிட்டாங்க, ஸ்கூலையும் சாகடிச்சிட்டாங்க. ஸ்கூல் கிட்டத்தட்ட 1 வருஷம்
அந்த ஸ்கூல் இயங்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ். உண்மையாகவே மனசாட்சி இருக்கிறவங்க அதை நினச்சிட்டு பார்த்துருப்பாங்க. இந்த செல்வி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டதை இவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்டு கூட நினச்சி பார்க்கல. செல்விக்கு என்ன தேவை? கோடிக்கணக்கில் பணம். அது கிடைக்கலன்றதுக்காக அந்த ஸ்கூலை அடித்து நொறுக்கி அதை நாசம் செஞ்சு இப்போ நிதி வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியம் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு யூரோப்பில் விஜய்க்கு ஜால்ரா போட்டு வீடியோஸ் போட்டுட்டா உடனே வந்து ஸ்ரீமதி கேஸை நடத்தி செல்விக்கு நிதி வழங்கிடுவார் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. அப்படி ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணி தூக்கு தண்டனையாக வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு இந்த பைத்தியம் என்ன பண்ணிகிட்ருக்கு? வீடியோஸ் போட்டுட்ருக்கு. இதே பைத்தியம் தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஐநா சபைக்கு நான் போக போகிறேன், ஐநா சபையில் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள்லாம் வந்து லெட்டர் எழுதித்தாங்க, சைன் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு வளரிட்டு இருந்தது. இப்போ இந்த பைத்தியம் வந்து விஜயை வச்சு தன்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்காக இந்த காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கு. செல்வியோட டீமும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூடியூப்பில் வளரிட்டுருக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கேஸில் செல்வி அவர்களிடம் உண்மையாகவே உண்மை அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா, அவரிடம் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணணும். அதை விட்டு விஜய் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அண்ணாமலை வந்து ஹெல்ப் பண்ணுவார், மோடிஜி வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்திருக்கறனால ஒரு யூஸும் கிடையாது.